இன்னைக்கு விசுவாசம் தொய்யும் போது வார்த்தையை கேட்கிறோமா, வசனத்தை கேட்கிறோமா? அப்போ நம்ம விசுவாசத்தை குறித்து கவலையே படலை. கவலைப்படாதவன் எப்படிங்க பாதுகாப்பான்? எப்படிங்க பாதுகாப்பான்? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நம்ம கிட்ட கொஞ்சம் பணமோ கொஞ்சம் கோல்டோ இருந்தா அது எங்க கொண்டு வைப்போம்? சொல்ல மாட்டீங்களே. சொல்ல மாட்டோம். எப்படியெல்லாம் வைப்போம். ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் அந்த பிரதிஷ்டை டைமில் போகும்போது அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் இது பெட்டு, இங்கே பாருங்க, பெட்டை ஓப்பன் பண்ணலாம், பெட்டுக்குள்ள இன்னொரு சின்ன லாக்கர். ஆமாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க அந்த விலையேற பெட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, சேஃபாக வைக்கிறாங்க. சரி, நமக்கு எது ப்ரெஷியஸ்ன்னு தோணுதோ அதை நம்ம பாதுகாக்கிறோம், அதை நம்ம சேஃபாக வைக்கிறோம். எங்க சில செருப்புக்கு வர பூட்டு போட்டு போறாங்க தெரியுமா? ஆமே, ஒரு சகோதரர் வந்தார். அவருக்கு தொடர்ந்து 2 வாரம் செருப்பு காணாம போயிட்டு, அவர் அதனால என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு செருப்பை ஆண்கள் பக்கத்துலையும் இன்னொரு செருப்பை பெண் இனி இனி எடுக்கிறானா பாப்போம். அதாவது புது புது ஐடியாஸ் எல்லாம் அப்பதான் நமக்குள்ள. ஆமே, சிலர்லாம் கார் பைக்கெல்லாம் விட்டுட்டு அங்கேயே கலத்தி போட்டுட்டு சில பார்க்குறீங்க, எப்படி இவருக்கு தெரியும்? ஆமே, நமக்கு எது இது விலையேற பெற்றது. அப்போ எனக்குள்ள விசுவாசம் அணைஞ்சிடக்கூடாது, டவுன் ஆகும், டவுன் ஆகும். அது இல்லாமல் ஆயிடக்கூடாது. விசுவாசம் இல்லாத அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் கத்துவார். விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே அப்படிம்பார். ஆனால் சீஷர்கள்ட்ட என்ன சொல்லுவார்னா, அற்ப விசுவாசியே. அப்போ என்ன இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் விசுவாசம் இருக்கு அப்படின்னா திட்டு கிடைக்கும், நமக்கு சரியாக்கப்படும். எந்த மட்டும் விசுவாசம் இல்லாமல் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு வசனத்தை கொடுக்கிறார். நீங்கள் எம்மாவூர் சீஷர்களை பார்த்தீங்கன்னா அவங்க நம்பல, ஆண்டவர் திட்டிட்டு அடுத்து என்ன இமிடியேட்டாக கொடுக்குறார் தெரியுமா? வசனம் லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 25 முதல் பாருங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இப்படி பேசும்போது இவர்களுக்குள்ள என்ன உண்டானது? 32 பாருங்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு, அப்ப அணைஞ்ச விசுவாசம், அணைய போன விசுவாசம் இப்பொழுது எப்படி எரிய ஆரம்பிக்கிறது? கொழுந்து விட்டு. எத்தனை பேர் சொல்வீங்க, தேவ சமூகத்தில் வரும்போது அணைகிற நிலைமையில நான் வருவேன், ஆனா வார்த்தையை கேட்டு என் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து போகும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை காத்து கொள்ளணும். ஆமென். வசனத்தை கேட்பதன் மூலம் விசுவாசம் வருகிறது. வசனத்துக்கு கீழ்ப்படிவதன் மூலம் விசுவாசம் பலப்படுகிறது. விசுவாச பரீட்சையில் நிற்பதின் மூலம் விசுவாசம் சுத்திகரிக்கப்படுகிறது. 1 பேதுரு 1:7. விசுவாச பரீட்சையில் நிற்பதின் மூலம் விசுவாசம் சுத்திகரிக்கப்படுகிறது. 4வது முக்கியமான பாயிண்ட், தவறான போதனைகளுக்கு விலகுவதின் மூலம் விசுவாசம் காக்கப்படுகிறது. ஆமென். தவறான, இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆண்டவர் சொல்வார், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, அவைகள் அந்நிய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகளுக்கு விலகி ஓடுகிறது. ஆதாம் ஏவாளுக்குள்ளே சந்தேகம் வர காரணமே தவறான உபதேசம். தவறான பைபிள்ல எது எது இருக்குதுன்னு சொல்லுதோ அது இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வர அப்படின்னாலே அது யாருதான் கொண்டு வரா தெரியுமா? சர்ப்பம்.
அது யாரா இருந்தாலும் சரிதான், உங்க முன்னாடி பேசுகிற நானா இருந்தாலும் சரிதான். பவுல் அப்படிதான் காண்பித்து கொடுத்திருக்கிறார். நாங்கள் சொன்ன இந்த வார்த்தைகள், இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமா யார் பேசினாலும், நாங்களே மாத்தி பேசினாலும், ஏன் ஒரு தூதனே இறங்கி வந்து பேசினாலும் நீங்க என்ன செய்யாதீங்க, செவி கொடாதிருங்கள். விசுவாசத்தை காத்து கொள்ளணும். அதுதான் பவுல் சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது பிரஷியஸ். விசுவாசம் மட்டும் போயிட்டுன்னு வைங்களேன், அந்த பரலோக பிரியத்திலிருந்து நம்ம விடுபட்டுட்டோம்னு அர்த்தம். ஆமென். இது நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. தேவ பிள்ளைங்க இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். விசுவாசி அவனென்றும் பதரா, விசுவாசி அவனென்றும் பதரா, அவன் அங்கூரமேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்று மஞ்சா, அசையாத விசுவாசம் கொள்வான், இசையோடு இயேசுவை. வேற நம்மள ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்து நம்ப பண்ணியிருப்பா. அது வேற வார்த்தையெல்லாம் கிடையாது, பைபிள் உள்ள வசனம் தான். நமக்கு ஒரு வழியை போதித்திருப்பார். ஆமென். ஆண்டு வேதத்தில் எல்லாமே இருக்கு. உபத்திரவம் இருக்கிறது. இயேசு சொல்லுவார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. நம்ம தேவ பிள்ளைங்க அனுபவிக்கிற உபத்திரம் இருக்கும். திடீர்னு ஒருத்தர் சொல்ல, உனக்கு பாடும் கிடையாது, உபத்திரம் கிடையாது, அதெல்லாம் அவங்களுக்கு, அதெல்லாம் முடிஞ்சு உனக்கு பாடு வந்தாலே உன்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதனால பாடே கிடையாது, உபத்திரமே கிடையாது, வியாதியே வராது உனக்கு. இன்னொரு உபதேசம் பரவிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? நீ என்ன செய்யவே மாட்ட, சாகவே மாட்ட. ஆமென். பைபிள்ல இருக்குதுல்ல, எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. அக்செப்ட் பண்ண முடியல இன்னைக்கு. வியாதி எல்லாம் கிடையாது, அப்படி கிடையாது, இப்படி கிடையாது சொல்லிட்டு திடீர்னு கோவிட் வந்ததும், எனக்கு வியாதி இல்லை, வியாதி வருங்க. எலிசா இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, அவருக்கு வியாதி வரலையா? அதனால் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, தேவன் ஒன்று அனுமதிக்கிறார்னா அதுக்கு பின்னாக காரணம் இருக்கிறது. கண்டிப்பா வியாதி வருமா? அப்படி கிடையாது. கர்த்தர் வியாதி இல்லாம பாதுகாப்பார், கர்த்தர் அதிசயமா நடத்துவார். எலியாவை நடத்தினது வேற. எலியாவுக்கு வியாதி வரல, பாடுள்ள மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சரீரத்தில் அவர் காயப்பட்டதாட்டு எங்கேயுமே இல்லை. ஆனா எலியா விட எலிசா வேகமுள்ள மனுஷன், ஆனா அவருக்கு வியாதி வந்துச்சு. இதை உடனே அவர் ரொம்ப பரிசுத்தவான், இவர் பாவி, இப்படி நம்ம முத்திரை குத்தக்கூடாது. ரியாலிட்டி என்ன சத்தியமோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா அக்செப்ட் பண்ணணும். இன்னைக்கு திடீர்னு ஒரு போதனையை கேட்டு, திடீர்னு ஒன்றை கேட்டு, இடையில இன்னொரு போதனை என்னன்னா, அதாவது பரலோகம்னு ஒரு கான்செப்டே கிடையாது. இங்கே தான் நம்ம பரலோகம் போல என்ன செய்யணும், வாழணும். அதுக்கு தான் நமக்கு என்ன கிடையாது தெரியுமா, சாவு கிடையாது. இப்படி சொல்லி இந்த மாதிரி குழப்பங்கள் பைபிளில் என்ன சொல்லி இருக்கு அதை பார்க்கணும். நீ சாகவே சாக மாட்டாய் அப்படின்னு சொல்லி முதல் டாக்டரினை கொண்டு வந்ததே யாரு தெரியுமா, பிசாசு. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். அதனால தான் பெரோயா பட்டணத்தார் பவுலுடைய பிரசங்கத்தை வீட்டில் போய் வேதத்தில் அப்படி இருக்குதான்னு பார்ப்பாங்களாம். எல்லாத்துக்கும் கண்ணை மூடிட்டு ஆமேன் ஆமேன் ஐ ரிசீவ் இட்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. வீட்டில் போய் பைபிளில் அப்படி இருக்குதான்னு பார்க்கணும். இந்த வசனம் எப்படி இருக்குதா, அப்படியா? ஆமென். நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை மட்டும் நான் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருப்பேன். மாற்றினா அந்த ஒரு வேர்டு மட்டும் இன்னொரு வசனத்தில் உள்ள வேர்டை எனக்கு நான் அப்படி ஒருவேளை எனக்குள்ள பதிஞ்சு இருக்குதா என்னவோ தெரில. அப்போ ஒரு தாயார் அவங்க மெதுவாக சொன்னாங்க, பிரதர் இந்த வசனம் அது அப்படி கிடையாது, இந்த வசனம் இப்படி வரும் அப்படின்னு. ஆனால் என் மனசில் பதிஞ்சது அப்படி பதிஞ்சிட்டு, அவன் பதிஞ்சதுனால நான் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை, நான் காட்டி தரேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டு அடுத்த நாள் அவங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து காட்டணும்னு பார்த்தா அவங்க சொன்னது மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தா இது அதாவது ஒரு வசனத்தில் உள்ள முதல் பகுதி, இன்னொரு வசனத்தில் உள்ள இன்னொரு பகுதி.
இந்த 2 வசனத்தையும் படித்ததுனால என்னவோ தெரியல, எனக்கு இந்த 2 வசனமும் இதில் உள்ள முதல் பகுதியும் அடுத்த உள்ள 2வது பகுதியும் சேர்ந்து வேத வசனம் இப்படி சொல்லுகிறது இப்படி சொல்லுகிறதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஒரு 3 நாள் கண்டினியூஸாக அதை அப்படி சொல்லிகிட்டே இருந்தேன். அதை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டு, நாக்கில் பழகிட்டு. இப்போ அந்த வசனத்தை வந்து டச் இப்போ இல்லை, அப்போ டச் பண்ணாலும் நமக்கு தெரிஞ்சாலும் வாயில் என்னதான் வரும், அப்படிதான் வரும். அதுக்கப்புறம் இது இல்லை இது இப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப படித்து இப்போ வந்து கரெக்டாக வருது. ஆமே இல்லை நம்ம சொன்னால் கரெக்டாக அப்படி இல்லை, பைபிளில் இருக்குதான்னு பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். ஒரு தேவ பிள்ளை விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு கிரயம் கொடுக்க வேண்டும். அந்த கிரயம் கொடுக்கிறது தான் என்ன அப்படின்னா, வேதத்தோடு நேரத்தை செலவிட வேண்டும். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஆமென். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். 3வதாக நாம் காத்துக்கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு பிரஷியஸ் கிஃப்ட் என்ன அப்படின்னா ஃபேமிலி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பம். இந்த குடும்பம் என்பது இந்த பூமியிலே தேவன் தந்த பெரிய நன்மை. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் ஒரு குடும்பத்தை உருவாக்கினார், ஒரு புருஷன் மனைவியை உருவாக்கினார். இதை வந்து காத்துக்கொள்ள வேண்டும். இப்படி குடும்பத்தை பாதுகாத்த ஒரு நபர் பைபிள்ல உண்டு. யார் சொல்லுங்க? எல்லாருக்கும் ஒரு சொல்லுங்க. சூப்பரா சொன்னீங்க. நோவா. எபிரேயர் 11:7 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து அதாவது காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு. அப்படின்னா இதுவரை அவங்க என்ன பார்க்கல தெரியுமா? மழையை பார்க்கல. அப்போ தேவனுடைய வார்னிங்க அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்தாதான் விஷயம். தேவனுடைய இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ வந்து நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வைங்களா, ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஆனால் ஆண்டவர் வார்ன் பண்ணுவோம், பிள்ளை வந்து நாளைக்கு இப்படி ஒரு காரியத்தில் இருக்கிறது மாதிரி ஆண்டவர் வந்து வார்ன் பண்ணுறான்னு வைங்களா, நம்மளால் என்ன பண்ண முடியாது தெரியுமா? அக்செப்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க யார்? நல்ல பிள்ளைங்க. அப்போ நம்முடைய நாளை நம்ம காணாதவைகள் பாருங்க. ஆகார்ட்ட ஆண்டவர் பேசும்போது இஸ்மவேல் எப்படி இருப்பான்னு சொல்லுவார் தெரியுமா? துஷ்ட மனுஷனாய் இருப்பான்னு சொல்லுவார். துஷ்ட மனுஷனாய், நீங்க நல்ல துஷ்ட மனுஷனாய் இருப்பான்னு சொல்லும் போது அந்த அம்மா அங்க அழல. அந்த நீ என்னை காண்கிறவரை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்ரோயின் பேர வச்சுட்டு போயிடுவா. பிள்ளைக்கு தண்ணி இல்லைன்னு அழுதா. என் பிள்ளை சாகு கிடக்குறானே, தண்ணி இல்லையேன்னு அழுதா. என் பிள்ளை துஷ்ட மனுஷனா இருப்பானேன்னு சொன்னாரேன்னு அழல. ஆமென். நம்ம இதெல்லாம் நமக்கு எதிர் ரொம்ப பெருசு. அவன் எப்படி இருந்தா என்ன? என் பிள்ளை கல்யாணம் நடக்கணும், என் பிள்ளைக்கு வேலை வேணும், எப்படி இருந்தா என்ன? அவன் எப்படியோ சரியாயிரும். நமக்கு காரியம் நடந்தா போதும். ஆமென். என் பிள்ளை சேட்டை பண்ணாலும் நல்லா படிப்பான். அப்போ என்னன்னா அவ கேரக்டர் எப்படி இருந்துட்டு போட்டு அவ படிச்சா போதும். அப்படி அல்ல. ஒருத்தன் தேவ எச்சரிப்பை பெற்று அவன் பேழை உண்டு பண்ணினான். எப்படி இது சாத்தியமானது? நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமென். ஆதியாகமம் 6:9. நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டே இருந்தான். ஆமென். நல்ல கவனிங்க. தேவனோடு சஞ்சரிக்கிறவனுக்கு 3 காரியங்கள் கிடைக்கும். 1 ஆலோசனை, 2 ஆதரவு, 3 அனுகூலம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் என்ன கிடைத்தது தெரியுமா? கிருபை. இந்த தேவனோடு சஞ்சரிக்கிறது என்கிற வார்த்தையை உங்க மனசுல எளிதில் பதிய வைக்க 2 வேர்டுல சொல்றேன். தினமும் இயேசுவோடு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தினமும்
இயேசுவோடு. அது நீங்க பேசுறீங்களோ, துதிக்கிறீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ, ஆமே ஆமே, நீங்க பைபிள்ல டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, மெடிடேட் பண்றீங்களோ, அது எல்லாமே இது எல்லாமே இதுக்கு உட்படும். ஓகே, ஆமா. சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது தினமும் தினமும் இயேசுவோடு. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத ஓ நீரில்லாத ஷரபா கதரபல மரியாதடர தினமும் இயேசுவோடு. அதாவது நெருக்கம் வரும்போது மட்டும், வேதனை வரும்போது மட்டும், ஒரு காரியம் நடக்கும்போது மட்டும். இன்னைக்கு நிறைய பேர் நன்மையை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தர் எல்லாரையும் மாற்றுகிறார், திருத்துகிறார். என் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த நாட்களில் அதிகமாய் ஊழியம் செய்கிறதை நான் அனுபவிக்கிறேன். ஆமாம், நான் இதை செய்கிறேன் அப்படி அல்ல, என்ன செய்ய வைக்கிறார் கர்த்தர், பேசுகிறார். சில நேரத்தில் நம்ம அப்படி ஸ்கிப் பண்ணுற காரியத்தில் ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? தினமும் இயேசுவோடுங்கிறது ஸ்கிப் பண்ணுறோம். இன்னைக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு ரொம்ப இப்படி இருப்போம். நம்ம இப்படி வெள்ளிக்கிழமை அப்பான்னு அழுவோம், சனிக்கிழமை அப்பா பீதாவேன்னு ஆராதிப்போம், ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துருந்து ஆராதனையை முடிச்சுட்டு அடுத்து 4 நாள் லீவு. 4 நாளாச்சே நாருமே. அதுக்கு ஒரு திருப்பி வெள்ளிக்கிழமை உயிரோடு எழுமணும். ஆமே, சனிக்கிழமை விருந்து முடிஞ்சு. இப்படியே இல்லை, தினமும் இயேசுவோடு. இதுல தான் நமக்கு அந்த தெளிவு, அந்த ஆலோசனை கிடைக்கும். அளவு வேற தெரியுது. ஹல்லேலூயா. ஆமே. அதாவது நம்ம ஒரு கப்பல் செஞ்சா, நமக்கு மேக்சிமம் செய்ய தெரிஞ்ச கப்பல் ஸ்கூல் படிக்கும்போது செஞ்சோம். ஆமே. ஸ்கூல்ல படிச்சோமோ இல்லையோ, நம்ம எல்லாருமே கப்பல் முதலாளி. ஹல்லேலூயா. ஆமே. ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு வார்த்தையை நான் அப்படியே அதை சொல்றேன். தேவனோடு சஞ்சரிக்கிறவன் கட்டுகிற பேழை மூழ்காது. ஆமென். இந்த வார்த்தைக்கு இந்த ஒரே வார்த்தை தான், அவ்வளவுதான். தேவனோடு சஞ்சரிக்கிறவன் கட்டுகிற பேழை, தன் குடும்பத்தை காக்க கட்டுகிற பேழை மூழ்காது. அப்படி புதிய ஏற்பாட்டில் ஒருத்தன் பேழை கட்டினான். அவன் பேரு தான் கொர்நேலியு. கொர்நேலியு. நம்ம நல்ல கவனமா கேளுங்க. வரங்களின் வெளிப்பாடை வச்சு திருப்தி அடையக்கூடாது, உறவை வச்சுதான் திருப்தி அடையணும். சிலருக்கு இந்த ஜெபிக்கிற ஜெப ஆவி இருக்கும் பாருங்க. ஆமே. சொந்த புருஷன்ட்ட பேச மாட்டாங்க, மனைவிட்ட பேச மாட்டாங்க, ஆனா ஜெபிக்க முழங்கால் போட்டாங்கன்னு வைங்களேன். சிலர்லாம் ஜெபத்தை பார்த்தா எனக்கு எப்படி தோணுன்னா, என்னத்தை ஊழியக்காரனா இருந்துட்டு ஜெபம் பண்றாங்க பாரு. நாங்களாம் ஜெபம் பண்ணும்போது சிலர்லாம் சொல்லுவாங்க, பிரதர் நான் முழங்கால் போட்டேன்னா நைட்டு 12 மணி முழங்கால் போட்டால் காலையில் 4 மணிக்கு தான் பிரதர் எழும்புவேன். அப்படியா? ஆமே. ஒருத்தர் சொன்னார், நான் சேரில் உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் வந்தார், பிரதர் உட்காருங்க. பாஸ்டர் நான் கீழே தான் உட்காருவேன். சரி உட்காருங்க பாஸ்டர். நானே முழங்காலே பைபிள் படித்து முடித்தேன். பிரதர் நீங்கள் மேலே இருங்க, நான் கீழே இருக்கேன். ஆமென். இதெல்லாம் தேவன் கொடுக்கிற கிஃப்ட், கிருபை. சூப்பராக சொன்னீங்க. நிறைய கிஃப்ட், ஜெபா வரோம் அப்படி. சிலர்லாம் ஒரே இருப்பில் ஒரு பகுதி ஆதியாக முடிச்சிருவாங்க. இருந்த இருப்பிலே அப்படி எல்லாத்தையும் அப்படி வாசித்து முடிப்பாங்க. 10 நாளில் 3 நாளில் பைபிள் படித்து முடிச்சிருக்காங்க. 3 days. ஆமாம், நான் அப்படி முடிச்சிட மாட்டேன். நமக்கெல்லாம் ஒரு வேர்டு ஸ்ட்ரைக் ஆகிட்டுனா அது 1 வாரம் ஓடிட்டே இருக்கும்ல. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து ஓடாது. அது அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக டியூன் ஆகிருக்கும். ஆமே. ஆனால் வசனம் சும்மா இருக்கும்போதெல்லாம் ஆண்டவர் படிக்க வைப்பார், பார்க்க வைப்பார். ட்ராவல்லாம் நிறைய கேட்க வைப்பார்.
ஃபுல்லாக அந்த வசனத்தோடையே இருக்க ஆண்டவர் கிருபையா வச்சதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வசனம் வந்து ரொம்ப, வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான். ஆமென். இதை வந்து எப்படி பார்க்கனே தெரிலங்க. இது மட்டும் இல்லைன்னா எனக்கு உங்க முன்னாடி நிற்கிறேனா? இல்லை. ஒரு மனுஷனை எந்த குப்பையில் இருக்கிறவனையும் உயர்த்துகிறது கர்த்தருடைய வேதம். ஹல்லேலூயா. இதை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் சேர்த்து வச்சிட்டீங்கன்னு வைங்களேன். ஆமாம், நீங்கள் தப்பிடுவீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் வாழ்ந்துருவீங்க. உலகமே உங்களை தூக்கி எறிஞ்சாலும் நீங்கள் எழும்பி வந்து நிற்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேவனோடு சஞ்சரிக்கணும். ஆண்டவருக்கு மகிமை. ஆமாம். இந்த சஞ்சரிக்கிறதுங்கிறது உறவு. நான் வந்து 2 மணிக்கு ஜெபிக்கிறேன், 3 மணிக்கு, அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த கிருபை. அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. உறவில் அதெல்லாம் ஒரு பார்ட்டு. இந்த உறவுங்கிறது என்ன தெரியுமா? ஹார்ட் டு ஹார்ட், இருதயமும். ஆண்டவர் தம்முடைய இருதயத்தை வந்து யார்கிட்ட ஓப்பன் பண்றார் தெரியுமா? நோவாட்ட ஓப்பன் பண்றார். நான் அழிக்க போறேன், நீ இப்படி இந்த அளவு இப்படி பண்ணுன்னு சொல்லி ஆலோசனை கிடைச்சாச்சு. இனி பண்ணதுக்கு இவனுக்கு என்ன தேவை தெரியுமா? ஆதரவு தேவை. இவனுக்கு ஆதரவு கிடைக்குது. நோவா ஒரு மனுஷன் நின்று பேழை கட்டியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. மினிமம் அந்த மொத்த ஃபேமிலியும், ஆமாம், எல்லாரும். அப்போ ஒரு ஆதரவு கிடைக்குது. அடுத்து அனுகூலம் கிடைக்குது. என்ன அனுகூலம் கிடைக்குதுன்னா, எல்லாரும் நிந்தித்தார்கள், ஆனால் யாரும் வந்து இவன் பேழை கட்டதை தடுக்கல. பெரிய ஃபேவர் என்ன தெரியுமா? இவன் போய் காட்டில் போய் வேட்டையாடி ஒன்னையும் பிடிச்சிட்டு வரல. இவன் பேழை கட்டி முடிஞ்சதும் எல்லாம் ஜோடியா உள்ள வந்து, எங்க ரூம் நம்பர் எத்தனை? 302. போ. ஆமாம். சிங்கம் பக்கத்தில் தான் மான் இருக்கு, பேசாம இரு. அப்படி மான் இப்படி சிங்கத்தை பார்க்கும். சிங்கம், வா காட்டுக்கு, கொஞ்ச நாள் பேழையை விட்டு வெளியே வா, அதுவரை நான் என்ன பண்ண மாட்டேன். சில பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு திருவிருந்து நான் ஒண்ணுமே, பேழைக்குள்ள இருக்கிற சிங்கம். ஆமே. ஹல்லேலூயா. சில சொல்லும்போது, பாஸ்டர் நீங்க டெய்லி திருவிருந்து வச்சிங்கன்னா என் புருஷன் அடிக்க மாட்டார் பாஸ்டர். புருஷன் சொல்லுவார், நீங்க டெய்லி திருவிருந்து வச்சிங்கன்னா என் மனைவி காஃபியில் உப்பு போட மாட்டா பாஸ்டர், அன்னைக்கு மட்டும் நல்லா இருப்பா. ஆமே. ஒருத்தன் தேவனோடு சஞ்சரிக்கும் போது அந்த உயிரோட்டம், அந்த உறவு, ஹார்ட். நீங்கள் உங்கள் ஹார்ட்டை வந்து ஆண்டவர்கிட்ட ஓப்பன் பண்ணணும். நம்ம வந்து ப்ரேயர் பாயிண்ட்ஸை தான் வைக்கிறோம். ஆமென். ப்ரேயர் பாயிண்ட்ஸ் தான் வைங்க. நம்ம ஒரு 10 குறிப்பு, ஆண்டவரே சோதரர் இந்தியாவை ரட்சியும், நேபாளை ரட்சியும், யுத்தம் நிறுத்தப்படுவதாக அப்படி சொல்லிட்டு எழுப்பி போய் இன்னைக்கு வீட்டில் என்ன சாப்பாடு முடிஞ்சு, அந்த யுத்தத்தோடு அதோடு முடிஞ்சு. நம்மலாம் ஃபுல்லாக வைக்கிறது ப்ரேயர் பாயிண்ட்ஸ். வைக்கக்கூடாதுன்னு இல்லை, வைக்கணும். நான் சொல்கிறது அதுக்கு மேலே கொஞ்ச நேரம் அப்படி இருந்துட்டு, ஏசப்பா உங்கள் மனசை திறந்து பேசணும். ஆமாம். நமக்குன்னு ஒரு ப்ரேயர் ஃபார்மேட் இருக்குல்ல, அதை தாண்டின ஒரு உறவு. அந்த இடத்துல நமக்கு தெளிவான ஆலோசனை வரும். இது இப்படி தான் பாருக்கும். அளவை சொல்கிறார். ஆமாம், இவ்வளோ தான் அளவு. அப்போ அதன் அர்த்தம் என்னென்னா கிளியர் கைடன்ஸ். ஒரு சின்ன டவுட்டு கூட வரல. ஏறக்குறைய 100 வருஷம் பேழை கட்டுறாங்க. 100 வருஷம் பேழை கட்டுறாங்க. ஒரு சின்ன டவுட் வரல. ஆண்டவர் தந்த பார்த்தீங்க. பட் தேவனோடு ஒருத்தன் இப்படி சஞ்சரிக்கிறானா? இப்படி சஞ்சரித்த இன்னொரு நபர் உண்டு, தாவீது. அந்த கூடாரம் விழுந்த போதும் கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்துகிறார். உங்க குடும்ப தேவன் தந்த நன்மை, உங்க மனைவி தேவன் தந்த நன்மை, புருஷன் தேவன் தந்த நன்மை, பிள்ளைகள் தேவன் தந்த நன்மை விட்டுறாதீங்க. தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் போய் சேருங்கள். அந்த பேழைக்குள்ள குடும்பம் இருக்கணும், அதை காத்து கொள்ளணும். இப்படி குடும்பத்தை காத்து கொள்ளாமல் இழந்த வேதத்தில் ஒரு சில நபர்கள் உண்டு. அதில் ஒரு நபரை சொல்லுங்க பார்க்கலாம், ஏலி. இன்னொரு நபரை சொல்லுங்க பார்க்கலாம், ஆகான். இன்னொரு நபரை சொல்லுங்க, லோத். இந்த லோத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்து உணர்த்தினார். லோத்தின் மனைவி எதனால அவன் நஷ்டமானா சொல்லுங்க பார்க்கலாம்.
எதை திரும்பி பார்த்தா? சோதோமை பார்த்ததுனால. இப்போ ஒரு சோதோமை ஃபர்ஸ்ட் பார்த்தது யாரு? லோத். நம்ம லோத்தின் மனைவி, லோத்தின் மனைவி, லோத்தின் மனைவின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நேற்று ஆண்டவர் வந்து ஒரு வெளிச்சத்தை காண்பித்தார். பாரு, லோத்து அன்னைக்கு பார்த்தது, அது லோத்தின் மனைவி எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு பார்த்தியா? லோத்து நீதிமான் ஆயிட்டார். லோத், நீ ஒரு தப்பு பண்ணி நீ நாளைக்கு நீதிமான் ஆயிட்ட, ஆனா அவன் கூட இருக்கிறவன் பாதிக்கப்படுறானே. இந்த குடும்பம் காக்கப்படணும்னு நினைக்கிறவன் தன் வாழ்க்கையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான். லோத்தை நீ கண்களை ஏறெடுத்து பார்த்து, நீ பார்த்ததுனாலதான் உன் மனைவியும் பிள்ளைகளும் உன் கூட வந்தாங்க. இன்னைக்கு நீ நீதிமான் ஆயிட்ட. நாள்தோறும் வாதிக்கப்பட்ட போதும் தூதர்கள், தேவன் அனுப்பின தூதர்கள் சொல்றாங்க, நீ லோத்தை விட்டு சோதோமை விட்டு போன்னு சொல்லும் போது இவன் தாமதித்து கொண்டிருந்தான் பைபிள்ல இருக்கு. அதன் அர்த்தம் என்ன? இப்போ கண்ணால பார்க்கல, ஆனா மனசு அதை விட்டு பிரியல. ஆனாலும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது அவன் நினைக்கல, நம்ம நேத்து தப்பு, நம்ம நிறைய குடும்பஸ்தர்கள் பண்ற தப்பு. ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நேசித்து அன்பு கூர்ந்து எச்சரிக்கிறார். சீக்கிரட்டா நம்ம செய்யற காரியம் நாளைக்கு நம்ம வெளியே வந்துடலாம் நினைக்கிறோம். ஒருவேளை வெளியே வந்துருவோம், ஆனா அந்த காரியத்திலிருந்து நம்ம குடும்பத்தினர் அதை பிடிச்சிட்டுன்னு வைங்கள, அவங்களும் நம்மள மாதிரி வெளியே வருவாங்களானா. ஆனா நம்ம குறை சொல்றது ஃபுல்லா யாரை சொல்லுவோம் தெரியுமா? லோத்தின் மனைவியை சொல்லிட்டு இருப்போம். நம்ம லோத்தின் மனைவி இந்த சோதோமை பார்க்கறதுக்கு காரணம் என்ன? லோத்தே, நீ ஒரு காலத்துல பார்த்ததுனால தானே நீ அழைத்து. ஆபிரகாம் கூட நீ பயணித்த போது அவங்களும் பயணித்து தான் வந்தாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா உன் கண்களின் இச்சைக்கு நீ இடம் கொடுத்து இன்னைக்கு நீ நீதிமான் ஆயிட்ட. ஆனா பாதிக்கப்பட்டது மனைவி மட்டும் இல்ல, பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டாங்க. சோதோமின் காரியம் வந்து, அதாவது பிள்ளைகளை, அது இல்லைன்னா அந்த பிள்ளைங்க தகப்பனிடத்திலே பிரவேசித்திருக்க மாட்டாங்க. ஆபிரகாம் கூட இருந்த யார் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. அவன் தேவனோடு சஞ்சரித்து பேழையை கட்டணும். இன்னைக்கு ஆவியானவர் இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து பார்க்கிற ஒவ்வொருவரையும் நேசித்து எச்சரித்து கொண்டிருக்கிறார். நம்ம நிறைய காரியத்திலிருந்து வெளியே வந்துருவோம். ஏன்னா நமக்கு வந்து அந்த அனுபவம் தெரியும். ஆபிரகாமோடு நடந்ததுனால அந்த அனுபவம் தெரியும். லோத்தின் மனைவிக்கு புதுசு. லோத்தின் பிள்ளைங்க வளர்ந்ததே எங்கதான் வளர்றாங்க தெரியுமா? சோதோம். அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இப்படி ஒரு அழைப்பு, இப்படி ஒரு தேவன் இருக்கிறார், இப்படி ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்போ ஒரு தேவ பிள்ளை இதுல தெளிவா இருக்கணும். அதனாலதான் தேவ எச்சரிப்பை பெற்று நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் இந்த வருஷத்துல விட்டுடலாம், அதுக்கப்புறம் பிள்ளைங்க வளர்த்துறோம். அப்படி இல்லை. ஆண்டவர் சமூகத்துல விழுந்து, அதான் தாவீதை போல விழுந்துடணும். குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். புருஷர்களை உங்க மனைவி பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். மனைவிகளை உங்க புருஷன் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு தந்த நன்மை என் குடும்பம் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இது ஒரு பெரிய காரியம். இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தொனிக்கட்டும். ஒரு அந்தரங்க பாவத்துக்குள்ள போகும்போது உங்க குடும்பத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஆகான் நினைக்கல இது நாளைக்கு என் குடும்பத்தையே பாதிக்கும்னு. நினைச்சிருந்தா அவன் தொட்டிருக்க மாட்டானே. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவரை பார்த்துருக்கிறேன். அவர் ஒரு காலத்தில் நல்ல குடி பழக்கத்துக்கு அடிமை. அவருக்கு குடிக்காம இருக்க முடியாது. நைட்டு 2 மணி ஆனாலும் அவருக்கு ஏதாவது வேணும். ரொம்ப நாள் கழித்து அவரை பார்க்கும்போது அவரை குறித்து கேள்விப்பட்டேன். அந்த குடி வாசனையே அவருக்கு வீட்டிலேயே கிடையாது. அப்படி மாறிட்டார். அப்போ கேட்டேன், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? ரட்சிக்கலாம் படல. அப்போ எப்படி குடியை விட்டீங்க? எனக்கு ஒரு பிள்ளை பிறந்ததும் பார்த்தேன், என் பிள்ளைக்கு அப்பா வேணும். நான் அப்போ குடித்த மாதிரி குடிச்சிருப்பேன்னா
இன்னைக்கு நான் இல்லை, என் பிள்ளைக்காக நான் அதை வேண்டான்னு வச்சேன், இன்னைக்கு வர தொடலை அப்படிங்கிறார். குடும்பத்தை அவர் மைண்டுக்குள்ள கொண்டு வந்ததும், குடும்பத்தை தலைமுறையை பாருங்க, தலைமுறையை மனசுல வச்சிருக்கிறவன் தகாத உறவுக்குள்ளே போக மாட்டான், தகாத உறவுக்குள்ளே போக மாட்டாங்க. ஆமே, புருஷனை விட இன்னொரு நபரை கொண்டாடுறது, மனைவியை விட இன்னொரு நபரை கொண்டாடுறது. நீ என்ன ஃபுல்லா எரிஞ்சு விழுற, அவ எப்படி என்ன பேசுறா தெரியுமா, அவ எப்படி கூப்பிடுறா தெரியுமா, அவ போன்ல என்ன எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா. எனக்கு இதெல்லாம் நீங்களும் இருக்கிறீங்களே, எப்போ என்ன புரிஞ்சிக்கவே இல்லை, அவங்க என்னுடைய எல்லாவற்றையும் பாராட்டுறாங்க தெரியுமா, அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க, அவங்க பேசுறதே எனக்கு இன்பமா இருக்கிறது. இப்படி சொல்லி சொல்லி சொல்லி, அதாவது என் புருஷன் கிட்ட கிடைக்காதது அவங்க கிட்ட கிடைக்குது, என் மனைவி கிட்ட கிடைக்காதது இவங்க கிட்ட கிடைக்கிறது. இப்படி போறவங்க எல்லாம் மூழ்குகிற பேழையை கட்டி கொண்டிருக்கிறார்கள். மூழ்குகிற பேழை பார்த்தா அவங்க ஜெபம் என்ன, அவங்க ஆராதனை என்ன, அவங்க துதி என்ன, ஆனா வெள்ளம் வரும்போது அந்த பேழை மூழ்கும். ஆனால் தேவனோடு உண்மையிலே சஞ்சரிக்கிறவன் எத்தனை பெருவெள்ளம் வந்தாலும் உடா கரபா ஹந்தரபா ரீகரபா. ஆமென்.